பிரபல பாடகி ஆல்கா யாக்னிக் அவங்க விமான பயணத்தை முடிச்சுட்டு தரையிறங்கும்போது திடீரென காது கேளாமை பாதிக்கப்பட்டதாக ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அண்ட் ரொம்ப அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் தன்னோட காது கேட்கும் திறன் முழுமையாக போயிடுச்சு அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற விமானம் பயணம் முடிச்சுட்டு வரும்போது காது கேளாமை ஏற்படுது அப்படின்றது ஒரு அரிய வகைன்னு எடுத்துக்கலாமா? இது போன்ற பாதிப்புகள் பொதுவானது தானா? காது கேளாண்மை திடீரென ஏற்படும் காது கேளாண்மைங்கிறது அரிய வியாதின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை மருத்துவமனையில் ஒரு வாரத்துக்கு சராசரியாக ஒரு 4-5 பேராவது அது மாதிரி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அது புதுமுறையாக நடந்ததுனால அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு இது அரிய வியாதியெல்லாம் கிடையாது. திடீரென ஏற்படும் காது கேளாண்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா உள்காதுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படும் திடீர் அடைப்பு. எப்படி இப்போ மாரடைப்பு நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது எப்படி இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது, அதே மாதிரி உள்காதுலேயும் போகிற இரத்த குழாய்களில் திடீரென அடைப்புகள் பல காரணங்களால் அடைப்புகள் ஏற்படலாம். அப்படி அடைப்பு ஏற்பட்டால் உடனே அவங்களுக்கு காது கேட்காமல் போயிடும். சிலருக்கு தலை சுற்றல், வாந்தி, ஏன்னா உள்காதுக்கு வந்து பேலன்ஸும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதனால் வந்து தலை சுற்றல், வாந்தி எல்லாமே ஏற்படும். அவங்க வந்து ஒரு எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில் இருப்பாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு ஒரு முக்கியமான காரணம். சொல்லப்போனால் அதுதான் எல்லாத்தையோட முக்கியமான காரணம். அடுத்தது வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸில் ஏற்படலாம். ஒருத்தருக்கு வந்து உதாரணமாக கோவிட் அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு பார்த்தோம். அது மாதிரி வேறு வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயும் சாதாரணமாக ஒருத்தருக்கு சளி மாதிரி கோல்டு மாதிரி கூட இருக்கும். ஆனால் அது 2 நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தா காது அடைச்ச மாதிரி இருக்கும், பார்த்தா உள்காது சுத்தமாக அடைச்சிருக்கும். ஸோ இது மாதிரி காரணங்களில் வைரஸ் பாதிப்புனாலும் ஏற்படலாம். இது மாதிரி விமானத்தில் அவங்க போன மாதிரி ப்ரெஷர் வேரியேஷன், அதே மாதிரி டைவிங் வந்து ஆழ்கடலில் வந்து டைவிங் பண்ணும்போது அங்கேயும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே பல காரணங்களாக ஏற்படும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புகள் தான் ரொம்ப மிக சாதாரணமாக ஏற்படுற காரணம்னு சொல்லலாம். எவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாட்களுக்குள்ளே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது க்யூரபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொன்னேன். ஸோ எமர்ஜென்சினாலே உடனே கவனிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். எப்படி ஒரு இதய பாதிப்புக்கு மாரடைப்புக்கு சமானமாக சொன்னேன் நான். இப்போ மாரடைப்பு ஏற்பட்டால் நம்ம எப்போ கவனிப்போம்? உடனே கவனிக்கணும். 2 நாள் கழிச்சு கவனிச்சு போயிருந்தாலும் அதே மாதிரி தான் இதுலேயும் நேரம் தான். இது டைம் சென்சிட்டிவ். அந்த எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து போய் பார்த்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளோ விரைவில் அது காது திருப்பி கேட்குற திறமையை திருப்பி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். திடீர் காது கேளாண்மை இல்லை நிரந்தர காது கேளாண்மை, இதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் மூலிமா நம்ம உணர முடியும்? எப்படி நம்ம இதில் தற்காத்து கொள்வது? அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் இருக்காது, வார்னிங்கும் ரொம்ப இருக்காது. சிலருக்கு திடீர்னு ஏற்படும். சிலருக்கு தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா திடீர்னு காது கேட்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு காதில் ஒரு சத்தம் இறைச்சல் மாதிரி கேட்கலாம், அப்புறம் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப வார்னிங் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. வார்னிங் வர்றது இது வார்னிங்கை விட முக்கியம் என்னென்னா ஏற்பட்ட உடனே போய் அணுகி மருத்துவரை மருத்துவ சிகிச்சைகள் பண்ணுறது தான். அதுதான் முக்கியமே தவிர வார்னிங் வந்து வருதான்னு பார்த்துட்டு இருக்கிறத விட இதுதான் முக்கியம். காது கேளாண்மை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சராசரி பாதிப்பு சதவீதம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப தீவிரமான நோயாக காது கேளாண்மை அப்படின்றது மாறிட்டு வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? காது கேளாண்மைன்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ஏகப்பட்ட பேர் பாதிப்பு இருக்கும். ஆக்சுவலாக நம்முடைய சென்சஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-35% மக்கள் இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு அளவுக்காவது காது கேளாண்மை இருக்கும். ஆனால் திடீரென ஏற்படும் காது கேளாண்மை அப்படிங்கிறது அதில் ஒரு ரொம்ப ஸ்மால் நம்பர் தான். அதுவும் ஒரு முதியோர்களுக்கு வயசு ஒரு 60 வயசு தாண்டிட்டோன்னா இயற்கையிலேயே காது கேட்கும் திறனும் குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து வயசினால் ஏற்படுற காது கேளாண்மை. இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அதை கவனித்து சரி பண்ணலைன்னா, காது கேளாண்மையை சரி பண்ணலைன்னா ஒருத்தருடைய அறிவுத்திறனும் குறைய ஆரம்பிச்சிடும், ஞாபக மறதி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் காது கேளாண்மைங்கிறது ஒரு சைலண்ட் ப்ராப்ளம். ஆனால் அது வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய பிரச்சனை, அதை சரி பண்ணலைன்னா. காது கேளாண்மை பிரச்சனைக்கான சிகிச்சைக்கான வழிமுறைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு சுலபமாக இருக்குது? ஸோ அதுக்கான செலவுகள் அப்படின்றது பேர் பண்ணக்கூடிய அளவில் இருக்குமா? எந்த அளவுக்கு தீவிரங்கள் இருக்குது? இன்றைக்கி ஒரு எல்லாத்தையோட முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி என்னென்னா காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது. இது வந்து ஒரு செயற்கை காதுன்னே சொல்லலாம். அது அறுவை சிகிச்சை செய்து ஒரு கருவியை உள்காதில் பொருத்தி அப்போ அந்த கருவியை வெளிக்காதிலேருந்து சத்தங்களை எடுத்து அந்த கருவி கொடுத்தோன்னே காது கேட்கும் திறன் வந்துடும். இது வந்து இன்றைக்கி இப்போ கடந்த ஒரு 20-25 வருஷமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு நவீன சிகிச்சை முறை.
அது எவ்வளவு காது கேட்கலாங்கிறவங்களையும் கேட்க வைக்க முடிய ஒரு பாதிப்பு உண்டு. இப்போ இந்த மாதிரி சடன் ஹியரிங் லாஸ், திடீரென ஏற்படும் காது கேளாண்மை, மருந்துகளெல்லாம் கேட்கல, வேறு எதுலேயுமே கேட்கல, சுத்தமாக கேட்கலன்னா அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோன்னா காது கேட்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.